நீங்க அம்மாவை பத்தி சொன்னதும் நல்லா இருந்தது, நீங்க அப்பாவை பத்தி சொன்னதும் நல்லா இருந்தது. Without a mother, home is not. Without a father, life is not. ஒரு தாய் ஒரு குழந்தையை 10 மாசம் தன் கருவுறையில் சுமக்கிறாள். யோசித்து பாருங்க, உங்களால ஒரு பொருளை எவ்வளவு நேரம் தான் கையில வச்சிருக்க முடியும்னு. கை வலிக்குதுன்னு கீழே வச்சிடுறோம். ஆனா நம்ம அம்மாவால முடியுமா? நான் எங்க அம்மாட்ட கேட்டேன், அம்மா நான் உங்க வயிற்றுக்குள்ள இருக்கும் போது உங்களுக்கு வயிறு வலிச்சுதாமான்னு கேட்டேன். அம்மா சொன்னாங்க, இல்லடா நான் ஹாப்பியா தான் இருந்தேன்னு. ஒரு தாய் ஒரு குழந்தையை 10 மாசம் சுமந்து பெற்கிறாள் என்றால், ஒரு தந்தை நம் வளர்ந்த பெரியாராகும் வரை நம்மோடு இருக்கிறார். நம் தோளில் தட்டி நம்மை ஊக்கப்படுத்துகிறார். தனக்கு தெரியாத உலகத்தை கூட தன் தோளில் சுமந்து தன் குழந்தைக்கு காட்டுகிறார். காலங்காத்தால சோம்பேறியா இருக்கிற நம்மள எழுப்பி பல்தைக்க வச்சு குளிக்க வச்சு சாப்பிட வச்சு ஷோவை போட்டுட்டு ஸ்கூல் அனுப்புறது நம்ம அம்மா. டிராபிக்ல அடிச்சு பறந்து ஓடி ஸ்கூல் கொண்டு போய் விட்டு டாடா காமிச்சு மோட்டிவேட் பண்றது நம்ம அப்பா. நேசத்துக்கு அம்மானா பாசத்துக்கு அப்பா தான். நம்ம எங்கேயாச்சும் இல்லை ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணாலோ இல்லை ஏதாவது ஒரு நல்லது பண்ணாலோ நம்ம அம்மா அப்பாவை தான் போய் சேரும். ஈன்ற பொழுதின் பெருக்கும் தன் மகனை சான்றான் என கேட்ட தாய் போலதான் நாம் வாழ வேண்டும். நம்ம ஃபேமிலி தான் நம்ம பலம், நம்ம ஃபேமிலி தான் நம்ம நம்பிக்கை, நம்ம ஃபேமிலி தான் நம்ம பிராண்ட். அப்பா அம்மா 2 பேருமே பெஸ்ட்டா. அப்பா அம்மா 2 பேருமே பெஸ்ட்டா. இதுதான் என்னுடைய தீர்ப்புடா. தேங்க்யூ.